மக்கள் கூட்டம் அலைக்கடல் என திரளுதுங்க இந்த ஒரு செக்ஷனில் மட்டும். ஏன்னு மட்டும் கேட்காதீங்க, அவ்வளோ கூட்டம். இங்கே பார்த்தீங்களா, இந்த ஒரு செக்ஷனில் அப்படி என்ன தான் கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க, அவ்வளோ கூட்டமும் அங்கே தான் தேடிக்கிட்டே இருக்குது. அதுவும் கம்மி விலையில் இருக்குங்க. அது என்ன சாரின்னு தெரிஞ்சுக்கணுமா, நம்ம வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். அவ்வளோ கூட்டமும் அவ்வளோ கம்மியாகவும் இருக்கிறதுனால அந்த சாரியை தேடி தேடி எடுக்கிறாங்கங்க. ஓகே, இன்னைக்கான உலா எங்கேருந்துன்னு பார்க்கலாம். ஸோ இது நங்கை உலா. இன்னைக்கான உலா எங்கேருந்து பார்த்தீங்கன்னா சென்னை சில்க்ஸ்லேருந்து தான். உலகெங்கும் வாழும் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். இது நங்கை உலா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா க்ரஷ் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லிட்டு நியூ வெரைட்டி ஒரு சாரீ வந்திருக்கு. இதுதான் அது. ஸோ க்ரஷ் மெட்டீரியல் சாரீஸ் பார்க்குறோம். அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபேன்சி காட்டன் பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பார்த்தீங்கன்னா சாஃப்ட் சில்க் சாரீஸ்லாம் உங்களுக்கு 2 பீஸ் கொடுக்குறாங்க. 3 பீஸ் காம்போ ஆஃபர்லாம் தராங்க சென்னை சில்க்ஸில். எல்லாமே நியூவாக இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான். சாஃப்ட் சில்க்ஸ்லாம் அவ்வளோ நல்லா இருக்குங்க, செம்ம அழகாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் சொன்னேன் இல்லைங்க, ஸோ அந்த வைர ஊசி கலெக்ஷன்ஸ்க்கு தான் மக்கள் அலை கடல் என திரள்றாங்க. ரொம்ப கம்மி ரேட்டுக்கு கிடைக்கிறதுனால அப்படி திரள்றாங்க. ஸோ வைர ஊசி சாரீ இருக்கா, வைர ஊசி சாரீ இருக்கான்னு கேட்டே தான் வந்தாங்க. அந்த அளவுக்கு ஒரு சாஃப்ட் சில்க்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் 1700க்கே அவ்வளோ அழகான சாஃப்ட் சில்க் சாரீஸ்லாம் கிடைக்குது. ஸோ நம்ம இப்போ சென்னை சில்க்ஸில் தான் இருக்கோம். டி நகரில் இருக்கக்கூடிய சென்னை சில்க்ஸில் தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா 1095 ரூபாய்க்கு இருக்கக்கூடிய அழகான ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ். இது ரொம்ப அழகாக இருந்தது. இது பட்டோலா சில்க் இது பேர். அதோட கலர் காம்பினேஷன்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. கலருமே நல்ல வைப்ரண்ட் கலர்ஸாக இருந்தது எல்லாமே. இது பார்க்கறதுக்கு கொஞ்சம் இக்கடை அந்த மாதிரி மிக்சடாக இருக்குது. பட் இது பட்டோலா சில்க் அப்படின்னு சொன்னாங்க. 1095 ரூபாய்க்கு ஒரு பீஸ் தராங்க. ஸோ அதில் பிளாக் கலர்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு கலர் கூட நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்குலாம் இல்லை. எல்லாமே ஒரு சூப்பர் கலெக்ஷன்ஸு. அண்ட் கட்டுறதுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். லைட் வெயிட்டடாக இருக்கிறதுனால உங்களுக்கு மடிப்பெல்லாம் ரொம்ப நல்லா வரும். ரொம்ப ஸ்லிம்மாகவே காட்டுன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு நல்ல சாரீஸ் இருக்குது. ஸோ மறக்காமல் இப்போ தான் நீங்கள் நங்கை உலா சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை கொடுங்க. ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நிறைய பேர் லைக் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். அந்த சின்னதாக ஒரு ஹார்ட்டின் கமெண்ட் கேட்பல, குட்டி கமெண்ட் அதை போட்டு விட்ருங்க. ஸோ இதுதாங்க அந்த க்ரஷ் மெட்டீரியல் 1000 to 1200 ரேஞ்சஸில் க்ரஷ் மெட்டீரியல் சாரீன்னு சொல்லிட்டு நம்ம முதல்ல ஸ்கர்ட்லாம் கூட க்ரஷ் மெட்டீரியல் வரும், பார்த்துருக்கீங்களா? அதே மாதிரி சாரீ இதில் அதில் டிசைன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கு. பார்டரில் வர டிசைன்ஸ்லாம் யானை, கிளி இந்த மாதிரிலாம் வச்சு ரொம்ப அழகாக வந்தது. இதுவுமே ஒரு லைட் வெயிட் கலெக்ஷன் தாங்க. பயங்கர லைட் வெயிட்டடாக தான் இருந்தது. 1000 to 1300 ரேஞ்சஸ்க்கு ஒரு ஃபேன்சி காட்டன் சாரின்னு சொல்கிறாங்க. பட் இது லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா சாஃப்ட் சில்க்ஸ் மாதிரி தான் இருந்தது. ஒரு சில்காக நல்லா பலன்னு சொலிக்கிற அளவுக்கு தான் இருந்தது. காட்டன் மாதிரி தெரியல. ஏன்னா தொட்டப்போ ஒரு சாஃப்ட்னஸ் ஃபீல் பண்ண முடிஞ்சுது. சாஃப்ட் சில்க் மாதிரியே இருந்தது. ஸோ நெக்ஸ்ட்டு கலெக்ஷன்ஸ் போயிடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஷ்யூ சாரீஸ்ன்னு சொன்னாங்க. ஸோ டிஷ்யூ சாரீஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்ப்ராய்டரி ஒர்க்கோடே வந்தது. ஸோ இதுக்கும் நான் உங்களுக்கு ரேட் மேலே கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. ஸோ அழகாக பார்டர் வச்சு எம்ப்ராய்டரி இருக்கும்போது ரொம்ப சிம்பிளாக அழகாக இருந்தது. இப்போ டீச்சர்ஸ்னால் இதுதான் கட்டுவாங்க அப்படின்னு நம்ம ஒரு எண்ணம் வச்சுருக்கோம்ல, அந்த மாதிரி சாரீக்கெலாம் அந்த சாரீ ரொம்ப நல்லாயிருக்கும். இது அந்த க்ரஷ் மெட்டீரியல்லே பாருங்கள், ஃபீல் பண்ண முடிஞ்சது. நல்லா க்ரஷ் மெட்டீரியல் உங்களால் வீடியோவில் ஃபீல் பண்ண முடியுதா என்னன்னு எனக்கு தெரியல. ஒரு மாதிரி நல்லா இருந்தது அந்த க்ரஷ் மெட்டீரியல் சாரீ. இது சாஃப்ட் சில்க்லேயே ஸ்டோன் வச்சதுங்க. இது ஸ்டோன் வச்ச சாஃப்ட் சில்க் சாரீஸு. இந்த கலெக்ஷன்ஸுமே ரொம்ப அற்புதமாக இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் போகலாம். ஸோ இதில் ஏகப்பட்ட கலர் இருந்ததுங்க. கலர்ஸ் வெரைட்டி அவ்வளோ அழகாக இருந்தது. அந்த காம்பினேஷன்ஸ் ஆஃப் பார்டர் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதுவுமே ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி சாரீ உங்களுக்கு பிடிக்குமா? இந்த மாதிரி பிரிண்டட் சாரீஸு எல்லாமே உங்களுக்கு பிடிக்குமா? அப்படி பிடிக்குன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் பிடிக்கலன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா நீங்கள் இது வரும்போது கரெக்டாக ஸ்கிப் பண்ணிடுறீங்க இது. ஸோ இந்த சாரீ உங்களுக்கு பிடிக்கலையா? ஸோ யாராவது கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பிரிண்டட் சாஃப்ட் சில்க் சாரீஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கலையா அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோலா சில்க்குங்க. டோலா சில்கில் 595 to 695 ரேஞ்சஸில் எல்லாமே யூனிக்காக இருந்தது. அந்த கலர்ஸுமே சரி, அந்த உள்ளே வரக்கூடிய டிசைன்ஸுமே சரி, உங்களுக்கு ஒரு பிரிண்டடில் ரொம்ப அழகான கலர்ஸ், யூனிக்கான கலர்ஸாக இருந்தது. இந்த கலர்லாம் பாருங்கள், ரொம்ப ரேரான கலர்ஸில் இது எல்லாமே ரொம்ப ஒரு ரேரான கலர்ஸ். அண்ட் பார்டருமே நல்லா லுக்காக அழகாக இருந்தது. அண்ட் இன்னொரு பிங்க் வித் கலரில் ஒரு சாரீ வரும் பாருங்கள். இது பார்டர் நல்ல ஜரி பார்டர் கொடுத்து எல்லோ பிங்க்னு கட்டினா நிஜமாக சொல்கிறேன், இது யார் எந்த கலர் போட்டாலும் சரிதாங்க. அவங்க கருப்போ சகப்போ யாருக்குமே நல்லாயிருக்கும் அந்த சாரீ.
அதே மாதிரி இந்த இந்த ஷாரி செக்ஷன்லேயும் கூட்டம் மக்கள் வந்து பிச்சுட்டு இருந்தாங்க. அதை உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிரிண்டட் மைசூர் சில்க்குங்க இது. மைசூர் சில்கில் நீங்கள் பிளெயினாக அந்த மாதிரி பார்த்துருப்பீங்க, இதுவும் பார்த்துருப்பீங்க. பட் இங்கே நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க பிரிண்டட் மைசூர் சில்க்கு. ஸோ சில இடத்துல நான் மைசூர் சில்க்ஸ் பார்த்துருக்கேன், கொஞ்சம் மட்டமாக இருக்கும், கொஞ்சம் துணி வந்து அவ்வளோவா நல்லா இருக்காது. பட் இங்கே வந்து துணி நல்லா இருந்தது. மைசூர் சில்க்னே சொல்ல முடியாது. மைசூர் சில்க்னால் பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம், ஒரு மாதிரி லைட், ஒரு மாதிரி சாஃப்டியாக பிளெயினாக, ஐய இது மைசூர் சில்க்பா அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் இது வந்து பிரிண்டட் இருக்கிறதுனால இது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான், மைசூர் சில்க் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது கஷ்டம் தான். ஏன்னா மைசூர் சில்க்னால் நம்ம எப்படி என்ன பார்த்துருப்போம், பிளெயினாக ஒரு 2 கோடு போட்டு அப்படி, இதில் ஒரு ப்ளூ கலர் ஒரு ரெட் கலர் அந்த மாதிரி பார்த்துருப்போம். இது நல்லா பிரிண்டட் போட்டு பிரிண்டட் மைசூர் சில்க்னு ஒரு நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்தது. மைசூர் சில்க் பார்த்து பார்த்து போர் அடிச்சவங்களுக்கு இது பெஸ்ட்டாக இருக்கும். 1000 to 1500 ரேஞ்சஸில் இது ஒரு வகையான சாஃப்ட் சில்க் சாரீஸ் இதெல்லாமே. ஸோ இந்த சாஃப்ட் சில்க் சாரீஸ் கலெக்ஷன்ஸ் நம்ம முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜார்ஜெட்டில் 895 ருபீஸ்க்கு வித் ப்ளவுஸோடு உங்களுக்கு தராங்க. ப்ளவுஸ் காம்பினேஷனும் க்ரீனுக்கு பிங்க்குக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலரு, அதுவும் எம்ப்ராய்டரி ப்ளவுஸ் மாதிரி கொடுக்குறாங்க. ஒரு சிலருக்கு எம்ப்ராய்டரி இல்லை, இதுக்கு வந்து எம்ப்ராய்டரி வச்சுருந்தாங்க. ஒன்றுத்துக்கு வந்து ப்ராக்கெட் ப்ளவுஸ் மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ ஒன்றுத்துக்கு மட்டும் எம்ப்ராய்டரி ஒர்க்கு வந்து சம்கி ஒர்க் மாதிரி வச்சு, இதுக்கெலாம் வந்து ப்ராக்கெட் ப்ளவுஸ் கொடுத்துட்றாங்க. ஸோ 895க்கு ஒரு ஜார்ஜெட் சாரீ இது. ஜார்ஜெட்டில் உங்களுக்கு இந்த ஜரி பார்டர்லாம் கொடுத்து ஒரு ஒரு டீசெண்டான ஒரு சாரீ தான் சொல்லலாம். ஓகே அப்படின்ற ஒரு வெரைட்டி தானே இது. ரொம்ப பேருக்கு இது பிடிக்காது, இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்கிற ஒரு வெரைட்டி தான் இது. வா, நெக்ஸ்ட்டு தாங்க செம. நான் சொன்னேன் இல்லை, ஒரு இடத்துல கூட்டம் அலை மோதுதுன்னா அது இங்கே தாங்க. இந்த சாஃப்ட் சில்க் செக்ஷனில் அப்படி ஒரு கூட்டம் இருக்குங்க. இது வந்து 1700 ரூபாய்க்கு சாஃப்ட் சில்க்குங்க. ஆனால் இங்கே வந்து 2000லேருந்து 5000 ரூபாய் ரேஞ்சஸ்க்கு அவ்வளோ கலர்ஸ், அவ்வளோ வெரைட்டிஸ். வேறு எந்த செக்ஷனில் கூட உங்களுக்கு அவ்வளோ கொஞ்சம் கூட்டம் கம்மியாக தாங்க இருந்தது. இங்கே வந்து அவ்வளோ கூட்டம் இருக்குங்க. நிறைய பேர் நான் போனப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து 6-7 சாரீ எடுத்திருந்தாங்க. கிட்டத்தட்ட அவங்க எடுத்த சாரீ எல்லாமே 5000 ரூபாய், 7000 ரூபாய், 1 2 வந்து 2000 ரூபாய், 3000 ரூபாய் அப்படின்ற மாதிரி எடுத்திருந்தாங்க. கிட்டத்தட்ட 7 சாரீ வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஒரே ஆளுக்கு எடுத்தாங்களா இல்லை வந்து நிறைய பேருக்கு எடுத்தாங்களான்னு தெரியல. பட் அவ்வளோ வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 4300 ருபீஸ் இது. ஸோ அதான் சொன்னேன், 2000லேருந்து ஆரம்பித்து 5000 வரைக்கும் முடியுது. அப்பப்போ 1200 1700 ரூபாய் சாரியும் இடையில விடுவேன், கண்டு கொள்ளாதீர்கள். ஸோ 1700 ரூபாய் சாரியும் இருக்குது. ஸோ அதுவுமே தான் ஸோ மிக்சடாக இருக்குது. ஆனால் மேக்ஸிமம் 2000 to 5000 நாங்கள் உங்கள் போர்டில் தொங்க விடுறாங்க. 1700 ரூபாய் சாரியும் நான் போகிறப்ப பார்க்க முடிஞ்சுது. இருக்கும், நிறைய வச்சுருப்பாங்க தான், நீங்கள் போகிறப்ப இருக்காதுன்னு நினச்சி வச்சுருப்பாங்க கண்டிப்பாக. ஸோ 2000 to 5000 ரேஞ்சஸில் நீங்கள் வந்து செம்ம கலெக்ஷன்ஸ் பார்த்துருக்கீங்க. இந்த 2000 3000லேயும் கூட நிறைய கலெக்ஷன். இப்போ 5-4 அஃபோர்டபுள் பண்ண முடியலன்னா கூட 2 to 3க்குலாம் அவ்வளோ ஒரு கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. இது வந்து வைர ஊசி சாரீ இது. 3 to 5000 ரேஞ்சஸில் வருது. இதுக்கு தாங்க மக்கள் கேட்டு வராங்க. இந்த சாரீக்கு தான் வைர ஊசி சாரீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வராங்க. ஸோ இந்த மாதிரி ரேஞ்சில் வந்து ஒரு லைட் வெயிட்டடான சாரீ கிடைக்கும் போது மக்களுக்கு இது ரொம்ப பிடிக்குதுன்னு நினைக்கிறேன். லைட் வெயிட்டடாகவும் இருக்குது, பார்க்குறதுக்கு வந்து லுக் வைஸ் பார்த்திங்கன்னா ஒரு வெட்டிங் சில்க் மாதிரியும் இருக்குது. ஒரு அந்த மாதிரியும் இருக்கிறதுனால சிம்பிளாக கம்மி அமௌண்ட்டில் ஒரு வெட்டிங் சில்க் மாதிரி ஒரு லுக்கு கிடச்சிறதுனால ஒரு நல்ல ஃபங்க்ஷனுக்கு ஒரு கிராண்டாக கட்டிட்டு போகிற மாதிரி இருக்கும்ல, அதனால தான் ரொம்ப விரும்புகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா 2 to 3 அப்புறம் 1700க்குலாம் கிடைக்கும் போது ஒரு பெஸ்ட் ஐட்டமாக தானே இருக்கும். ஸோ இந்த க்ரீன் கலர் பாருங்கள், க்ரீன், அதாவது இப்போ அந்த பக்கமும் ஒரு க்ரீன், இந்த பக்கமும் ஒரு க்ரீன். ஆனால் என்ன க்ரீன் தான் எனக்கு சொல்ல தெரில. ஸோ 2 சைடுமே க்ரீன் இருக்குது. இது ஒரு டார்க்கர் க்ரீன் மாதிரி இருக்குது. அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் கிளி பச்சை மாதிரி சொல்லலாமா, அந்த மாதிரி ஒரு க்ரீன் கலர் சாரீ. சாஃப்ட் சில்க் இது, பேருக்கு ஏற்ற மாதிரி சாஃப்டாக வெண்ணெய் மாதிரி இருந்தது. ஸோ இன்னொரு ஒரு கலெக்ஷன் 3 to 5000 ரேஞ்சில். இது வந்து வைர ஊசியிலே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஒரு கலர். இது ஒரு மாதிரி ரெட் வித் பிங்க்கு, அண்ட் இந்த பக்கம் க்ரீனு, லைட்டாக பார்டர் வந்து மெரூன் மாதிரி இருக்குது. இது வந்து எல்லோவில் வந்து உங்களுக்கு அழகான மெரூன் கலர் பூ, க்ரீன் கலரு பல்லு வந்து கொடுத்துட்றாங்க. செம்ம அழகான கலெக்ஷன்ஸ் இது. அண்ட் இந்த ப்ளூ பாருங்களேன், சூப்பராக இருந்ததுங்க. நிஜமாக ரொம்ப நல்லா இருந்தது. நல்ல சாஃப்டியாக ரொம்ப அழகாக இருந்தது. அந்த பார்டர் கூட லுக் வைஸாக 2ஆக பிரித்து
அழகாக கொடுத்துருந்தாங்க. ஸோ நான் சொன்னேன் இல்லைங்க, அவங்க தாங்க இது கேட்டு கேட்டு வந்துட்டு இருந்தாங்க. நான் போய் நிற்கிறதுக்கு கூட இடமே இல்லை நமக்கு. அந்த அளவுக்கு வந்து கூட்டம் இருந்துகிட்டே இருந்துச்சு இந்த செக்ஷனில் மட்டும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு கலெக்ஷன்ஸ் அள்ளிகிட்டே இருந்தாங்க. ஆனால் நானும் எப்பயுமே நினைப்பேங்க, இந்த கடைகள்லாம் நம்ம எப்போ போனாலும் கூட்டமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இருப்பேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், வாங்கிட்டே இருப்பாங்களா எல்லோரும் அப்படின்னு நான் நினச்சிட்டே இருப்பேன். ஆனால் இத்தனை கோடி பேர் இருக்கும்போது யாராவது ஒருத்தருக்கு ஒரு தேவை இருந்துக்கிட்டே தானே இருக்கும். முக்கியமாக இந்த ரோட்டில் போகிற டிராஃபிக்கு, என்னடா இன்றைக்கி கூட போயிட்டே இருப்பாங்களா அப்படின்ற மாதிரிலாம் நான் நிறைய யோசிச்சிருக்கேன். அந்த மாதிரிலாம் நீங்கள் எதாவது திங்க் பண்ணியிருக்கீங்களா? ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா சில சமயம் ஞாயிற்றுக்கிழமை கூட கொஞ்சம் டிராஃபிக்கோ ஏதோ ஆகும். இல்லை இப்போ கூட நாம் தான் வெளியே வந்திருக்கோன்னு பார்த்தா இவங்களும் வெளியே வந்திருக்காங்களா அப்படின்னு. நம்ம ஏதாவது ஃபங்க்ஷன், அதாவது இந்த தீபாவளியோ இல்லை வேறு ஏதாவதோ நம்ம கொண்டாடிட்டு இருப்போம். திடீர்னு நீங்கள் வெளியே போகிறப்ப பார்த்தா கூட்டமாக இருக்கும் ஒரு சில சமயத்தில் ரோட்லலாம் பார்த்திங்கன்னா. ஸோ அப்படி பார்க்கும்போது நாம் தான் ஏதோ ஒரு தேவைக்காண்டி வெளியே வந்தால் இத்தனை பேர் வெளியே வந்திருக்கீங்களாடா அப்படின்ற மாதிரி இருக்கும்ல. அந்த மாதிரி ஏதாவது திங்க் பண்ணியிருக்கீங்களா நீங்கள்? ஸோ இது என்ன கலருங்க? வர எனக்கு கலர் பேரே தெரிய மாட்டேங்குது. நல்லா இருந்துச்சு, ஆனால் அழகாக இருக்குல்ல. கொஞ்சம் ஆனால் பழைய மாடல் மாதிரி இருக்குது, இந்த ஓல்டு ட்ரெடிஷ்னல் மாடல் இருக்குல்ல, அந்த மாதிரி. இந்த மாதிரி நான் ஒரு பட்டுப்புடவை வச்சுருந்தேன். பட் இந்த கலரோட கொஞ்சம் லைட் பிங்கிஷாக இருக்கும். அதே மாதிரி க்ரீன் வரும். பட்டுப்புடவை ஒன்று வச்சுருந்தேன். எனக்கு கல்யாணத்தப்போ எடுத்த ஒரு பட்டுப்புடவைங்க. அது கல்யாணத்தப்போ, ஆமாம், மறுபுடவைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி மறுபுடவை கொடுத்தது. ஸோ இந்த க்ரீன், இது க்ரீன் தான், ஆனால் க்ரீன் வித் எல்லோ மிக்ஸ்டு. அதில் ப்ளூ பார்டர் வந்து கொடுத்து எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? அந்த பூ வந்து கொடி மாதிரி மலர்றது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இது எல்லாமே 2,000 to 5,000 ரேஞ்சஸில் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அப்பப்போ 1,700 மிக்ஸ்டாகி உங்களுக்கு வரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய 2 பீஸ் 3 பீஸ் காம்போ ஆஃபர்லாம் இருக்குது. ஸோ அதுவுமே நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த எல்லோ, அப்புறம் அந்த ஒரு மாதிரி டார்க்கு, என்ன சொல்கிறது, மெஜந்தா கலரா, இது ஒரு மாதிரி டார்க் வைன் பிங்க், அப்படி அந்த மாதிரி இருக்காது. முதல்ல போய் கலர் பேருங்கெல்லாம் படிச்சுட்டு வரணும் பொழுது, நம்ம இதுக்குன்னே ஒரு தனியாக கிளாஸ் போய் அவ்வளோ கலர்ஸ் இருக்குங்க. அப்பா, வானவில் இல்லாத கலர்ஸ் கூட இதில் இருக்கும். ஆனால் இந்த 7 கலர்லேருந்து தான் எல்லாமே வருது. எப்படியெல்லாம் தயாரிக்கிறாங்க பார்த்தீங்களா? செம்மையாக தயாரிக்கிறாங்கப்பா. நம்மளும் விடுறதே இல்லை, இந்த கலர் அந்த கலர்னு ஒரு கலர் விடுறதில்ல. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1,700 ரேஞ்சஸ் தாங்க. நல்ல சாஃப்டாக இருந்தது 1,700. இது கொஞ்சம் 2,000 to above போகுங்க. இது 3,000 to 4,000 அந்த ரேஞ்ச் போகும். உங்களுக்கு இந்த 1,700னால் இந்த மாதிரி கொஞ்சம் பாடி வந்து ப்ளைனாகவும் அங்கங்கே மோட்டிவ்ஸ் இருக்கா மாதிரி இருக்குது இந்த 1,700னா. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் 1,700 ரேஞ்சஸ் தான். இதெல்லாம் கொஞ்சம் பேஸ்டல் கலர்ஸுங்க. கொஞ்சம் மைல்டு கலர் எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த கலர் ஒரு பெட்டர் கலராக இருக்கும். பட் ஃபங்க்ஷனுக்குன்னு போடுறப்ப பார்த்தீங்கன்னா இந்த மைல்டு பேஸ்டல் கலர்ஸ்லாம் ஒர்க் ஆகுமான்றது எனக்கு தெரில. கொஞ்சம் ஃபங்க்ஷன்ஸு அப்படின்னாலே கொஞ்சம் ஒரு கெத்தாக நல்ல ஒரு டார்க்கர் கலர் போடுறது தான் அதோட வைபே நல்லாயிருக்கும்ல ஃபங்க்ஷன் அப்போல்லாம். அந்த டைம்லேயும் போய் லைட் கலர்ஸ்லாம் போட்டால் என்னங்க, நல்லா டார்க்காக அடிக்கிற மாதிரி சும்மா ஜக ஜோதியாக போயிட்டு எல்லா இடமும் நம்ம தான் தெரிகிற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி தாங்க போடணும் எனக்குலாம். நீங்களாம் எப்படி வந்து போடுவீங்க? எனக்கு வந்து சட்டில்டாக இருக்கணும், அது ஃபங்க்ஷனோ எதுவாக இருந்தாலும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்களா? அப்பா ரெட்டு, ஐயோப்பா ரெட்டோ ரெட்டு. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா 2,000 to 5,000 ரேஞ்சஸில் இருக்கக்கூடிய சாஃப்ட் சில்க்ஸ் வெரைட்டிஸ் தான். நெக்ஸ்ட்டு இந்த வைர ஊசி சாரீ தான். இந்த வைர ஊசி சாரிலே நிறைய கலர்ஸ் இருக்குது. நம்ம வந்து 1-2 கலர்ஸ் தான் நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். நிறைய நீங்கள் அங்கே போனீங்கன்னா, சென்னை சில்க்ஸ் போனீங்கன்னா மறக்காமல் நம்ம நங்கை உலா சேனல் நேமை மென்ஷன் பண்ணுங்கள். நாங்கள் நங்கை உலா பார்த்துட்டு தான் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுவும் பாருங்கள், வா நல்ல கலர். இதெல்லாம் கொஞ்சம் ரேர் கலர் தாங்க. அதனால் சூஸ் பண்ணுறதே எல்லோரும் கொஞ்சம் கஷ்டம்தான். சில பேர் தான் அந்த கலரில் சூஸ் பண்ணுவாங்க.
மேக்ஸிமம் லேடிஸ் வந்து அந்த நார்மலாக கலர் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாருமே சூஸ் பண்ணுவாங்க. ஒரு சிலர் தான் வந்து கொஞ்சம் ரேராக வந்து புடவை கலரோ அந்த மாதிரி சூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு 3,000 to 4,000 செமி சில்க்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த செமி சில்க் சாரீஸ் தான் இதெல்லாமே. ஸோ உங்களுக்கு வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து ஜிஆர்டியிலேருந்து, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்கிறது, போத்தீஸ்லேருந்து, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதே மாதிரி சென்னை சில்க்ஸ்லேருந்து வெட்டிங் சில்க்குங்க, செம்ம கலெக்ஷன்ஸுங்க அதெல்லாம். அதுவுமே சூப்பராக இருக்கும். உங்கள் வீட்டில் வெட்டிங் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்தளவுக்கு வீடியோ பார்த்துட்டு கூட போங்க. மேலே ஐ பட்டன் தரேன், இல்லைனா உங்களுக்கு எண்ட் கார்டில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. நல்ல ஒரு கலெக்ஷன்ஸ் எல்லாமே போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் 3 பீஸு காம்போ, லிச்சி சில்க்கு, 2 பீஸ் காம்போ, சாஃப்ட் சில்க்கு, அது எல்லாமே நம்ம போட்டிருக்கோம். ஸோ அதையுமே நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ நங்கை விலாக் புதுசாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். அண்ட் லைக் போடுங்க. இது யாருக்காவது தேவைப்படலாம், கண்டிப்பாக தேவைப்பட்டுச்சுன்னா அவங்க மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. யாராவது ஒருத்தருக்கு உபயோகமாக இருந்தாலும் சந்தோஷம்தான். ஸோ நெக்ஸ்ட்டு 3,000 to 4,000 அதே சாஃப்ட் சில்க் வெரைட்டிஸ்லேயே இருக்கக்கூடியது, செமி சில்க் வெரைட்டிஸில் இருக்கக்கூடியது. நான் சொன்னேன் இல்லைங்க 2 பீஸ் காம்போ ஆஃபர், இதுதாங்க 2 பீஸ் 2,000 rupeesக்கு சாஃப்ட் சில்க்கு. ஸோ இந்த வீடியோ நான் வேறு ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். யாராவது புதுசாக வந்து உங்களுக்கு தெரிஞ்சிட்ருமே அப்படின்றதுக்காண்டி இதில் போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ வேணும்னா எண்டு கார்டில் கொடுக்குறேன், லாஸ்ட்டில் முடிகிறப்போ பாருங்கள். அது நீங்கள் ஃபுல் கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்குது. அதே மட்டும் இல்லாமல் 3 பீஸ் காம்போ ஆஃபரும் இருக்குது, அதையும் நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா, பை பை. மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.